ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாகியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். அன்புமணி செயல் தலைவர், நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அது தொண்டர்களே நம்புறதுக்கு ரெடியா இல்லை. தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள் சொல்றதுக்கு முதல் நாள் காலையில சமூக ஊடக பிரிவோடு பேசும்போது அன்புமணியை முதல்வராக கூட தான் பேசியிருக்காரு. அப்படியே மறுநாள் காத்தால ஏன் திடீர்னு பல்ட்டி அடிக்கிறீங்க? ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை அன்புமணி சொல்றீங்க. ஒரு ராத்திரியில் என்ன நடந்தது? தந்தையும் மகனும் போட்டி போட்டுன்னு இது மாதிரி செய்தாங்கன்னா கட்சிக்கு பெரிய டேமேஜ் உண்டாக்கும். அது எஸ்பெஷலி நீங்கள் 26 எலெக்ஷன் நோக்கி போகும்போது நீங்கள் கூட்டணி எல்லாம் பேசும்பொழுது உங்களுடைய டிமாண்ட் இருக்குல்ல, அதற்கான வேல்யூ போயிடும். ஆக்சுவலாக ராமதாஸ் பக்கத்தில் நியாயம் இருக்க தானே செய்து, ஏன் அன்புமணி தானே இந்த ஃபர்ஸ்ட்ல வெளியில கொண்டு வந்தாருங்கிற ஒரு கேள்வி வைக்க தரப்படுது. பாமகவுக்கு தலைவர் அன்புமணின்னு இருக்கிற போது முடிவெடுக்காத ஒரு விஷயத்தையே நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்க பொதுவெளியில. அது உங்க தப்பு தான். அதுக்கு அவர் ரியாக்ட் பண்றாரு. அன்புமணி ஆற்றியது எதிர்வினை தான். காரணம் அவர் தான், ராமதாஸ். வளர்த்த கடா மார்பில் பாய்ந்துன்னு அன்புமணியை சொல்றாருல. இவர் வளர்த்த கட்சியை இவரே அழிக்கிற ஒரு லெவலுக்கு போகக்கூடாது இல்லை. நீங்கள் பொறுப்பை கொடுக்குறீங்க அப்படின்னா சுதந்திரத்தை கொடுக்கணும். கொடுக்காத நீங்கள் தலையிட்டீங்கன்னா அது சரியாக வழிகாட்டலாம். வழிகாட்டுறது வேறு. சௌமியா வின் பண்ணியிருந்தாங்கன்னா 20,000 ஓட்டில் தோத்தாங்க. வின் பண்ணியிருந்தாங்கன்னா மந்திரி தான், டெஃபினட்டாக ஒரு மந்திரி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல ராமதாஸ் அவர்கள் சொல்லுவது சரியில்லை. அவர் திணிக்கவும் கூடாது. ஏன்னா இவர் தலைமை பொறுப்பில் இவர் இருக்கார். இவர் ஒரு முடிவு எடுக்கிறார். அது நல்ல முடிவாக கூட எனக்கு தெரியுது. ஆக்சுவலாக நீங்கள் எதுக்கு அதிமுக ஓட்டு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபரே ஆகாத போது எதுக்கு நீங்கள் அவங்களோட சேரணும்? ஆக்சுவலாக வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். பாமகவுடைய பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ராமதாஸ் அவர்களுடைய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளுக்கு இதுக்கு முன்னாடியே அதிர்த்து தெரிவிச்சிருந்தாலும் அன்புமணி வெளிப்படையான பேச்சுக்கள் எதுவுமே இல்லை. அப்பாவடிதான் தலைவர் பதவியை நீக்கி செயல் தலைவராக்கணும் போயும் அவர் அப்படிதான் சொல்லியிருந்தார். ஆனால் இந்த முறை அவர்கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது. நான் தான் தலைவர், பொதுக்குழுவால் நான் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன், யாராலையும் பொருளாளர் பதவி திலகவா நீக்கிற போல யாரையும் நீக்க முடியாது, நம்ம எல்லாம் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான்கிறத தாண்டி நாம் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்றாரு. ஸோ கட்சி ஏன் கையில தான் இருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துற விதமாக தான் அன்புமணியோட நேற்றைய பேச்சு பார்க்க முடிஞ்சது. இந்த விரிசல் இன்னும் மேல ஆகுமா, இல்லைன்னா பேச்சுவார்த்தைக்கு சுமூகமான தீர்வு எடுக்குமா? பாமக இதை நோக்கி நகருது சார். அதாவது பாமகவை பொறுத்த மட்டும் அந்த முகுந்தன் விஷயத்துலேருந்து அந்த விஷயங்கள் ஆரம்பிச்சது. ஆக்சுவலாக புதுச்சேரி பொதுக்குழுவில் தான் ஆரம்பிச்சது. அது ஒரு மாதிரி உயர மாதிரி இருந்து திருப்பி மறுபடியும் ஒரு வேகம் எடுத்திருக்கு. நடுவில் ஒரு பெரிய சித்ரா பௌர்ணமி மாநாடெல்லாம் நடத்தினாங்க. அது முழுக்க அன்புமணியோடைய எஃபர்ட்ஸ்லாம் அது நடந்தது. ஆக்சுவலாக ஸோ அதுக்கப்புறம் இந்த தகராறு ஓஞ்சுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓயலை அப்படின்றது தான் ராமதாஸ் அவர்கள் கொடுத்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் தெரிஞ்சுது நமக்கு. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது ராமதாஸுடைய கொந்தளிப்புக்கு காரணம் அல்லது அவர் ஒரு ஃபைட்டிங் மோட்லேயே இருக்கார் அப்படின்னா அவரால் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் அல்லது மாவட்ட செயலாளர்கள் பலர் அவருக்கே சப்போர்ட் பண்ணதிருக்காங்க. அவங்க எல்லாருமே நீங்கள் தான் சொன்னீங்க அன்புமணி கட்சியோட எதிர்காலம், அவர் தான் அடுத்த தலைவர், அவர் தான் பாமக வழிகாட்டி நடத்தி கொண்டு போக போகிறார் அப்படின்னா நீங்களே சொல்லி அவரை பெருமைப்படுத்தினீங்க, அவரை புகழ்ந்து பேசினீங்க, எல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்க. உங்கள் பேச்சை கேட்டுட்டு 2 வருஷம் முன்னாடி பாமகவுடைய தொண்டர்கள் எல்லாம் நமக்கு அடுத்த தலைமுறை தலைவர் இவர் தான் அன்புமணி தான் சொல்லிட்டு அவர் பின்னாடி அணிவகுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் திடீர்னு இப்போது இது மாதிரி அன்புமணி செயல் தலைவர், நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அது தொண்டர்களே நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. ஆக்சுவலாக தொண்டர்களே அதனால தான் இவர் பல மீட்டிங் நடத்தினார். இப்போ மாவட்ட செயலாளர் நடத்தினார், வன்னியர் சங்கம் நடத்தினார், தொழிற்சங்க அமைப்பு நடத்தினார், சமூக ஊடக நடத்தினார், அப்புறம் அந்த எஸ்எஸ்எஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது, அவங்க சோஷியல் சர்வீஸ், அதை நடத்தினார். அது பாமகவுக்கு ஒரு பேக் போன் மாதிரி அந்த அமைப்பு அதை நடத்தினார். எல்லாத்துலேயுமே இவர் எதிர்பார்த்த ஆட்கள் வரல, எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருந்தது. அப்போது இவருக்கு ஒரு ஆதங்கம் வந்துடுச்சு. என்னன்னா நம்ம 45 வருஷமாக காடு மேடெல்லாம் சுற்றி கட்சியை வளர்த்தோம், நம்ம நியமித்த நிர்வாகிகளே நம்மளை கைவிடுறாங்களே அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மன அழுத்தம் வந்திருக்கு. அதோட இந்த கட்சி நம்ம கையை விட்டு போயிடுமோ, நம்ம இறக்குற வரையே நம்ம இந்த கட்சியில் நம்மளுடைய இது இருக்கணும், மேலாண்மை இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆக்சுவலாக ஆனால் அடிப்படையான விஷயம் பாமக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கட்சியோட வழிகாட்டியாக இருங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், உங்களுக்கு கட்சியில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடத்தணும், இல்லை ஏதாவது உங்கள் கூட்டணி சம்மந்தப்பட்ட பேச்சுக்களை ஃபைனலைஸ் பண்ணணும்னா நீங்கள் அன்புமணி கூட உங்கள் ஃபேமிலியில் தான் அவர் இருக்கார், நீங்கள் அவரோட கூட சேர்ந்து பேசுங்க. முடிவை அறிவிக்கும் போது ஒரே முடிவாக அறிவிங்க. நீங்கள் ஒரு முடிவு, அவர் ஒரு முடிவு, அது மாதிரி வேண்டாம். முகுந்தன் விஷயத்தில் அது மாதிரி யாருதான் அதுலேருந்து தான் தொடர்ந்து தகராறு வருது. அதை முகுந்தனே உணர்ந்து அவரே ரிசைன் பண்ணிட்டு கட்சி ஒற்றுமைக்காக அவர் ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு இது மாதிரியான ஒரு ஈகோ கிளாஷ், எதுக்கு தந்தைக்கும் மகனுக்கும் இடையில்
எதற்கு ஈகோ கிளாஷ்? நீங்கள் அவருக்கு சுதந்திரம் கொடுத்து அவரை நடத்த விடுங்க. அவரை நீங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் பேசி ஒரு முடிவாக எந்த விஷயமா இருந்தாலும் வெளியில் சொல்லுங்கள். இல்லைங்க அவர் பாஜக கூட்டணிக்கு ட்ரை பண்ணார், நான் வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு போகணும்னு பார்த்தேன், அவர் காலை பிடிச்சி கெஞ்சினார், கொல்லி வைன்னு சொன்னார், இல்லை பாட்டில் அம்மா அடித்தார். இதெல்லாம் வந்து ஒரு இந்த ஏஜில் வந்து இதெல்லாம் வந்து வெளியில் சொல்ல வேண்டிய இவ்வளோ பக்குவம் பெற்ற ராமதாஸ் அவர்கள், இப்படி இவ்வளோ அரசியல் அனுபவம் பெற்ற ராமதாஸ் அவர்கள் இது மாதிரி பொது வெளியில் இப்படி போகும்பொழுது அது வந்து கட்சியை பற்றின இமேஜ், அவர் வந்து ஒரு சிம்பத்தி ஃபேக்டர் கூட அதை சொல்லியிருக்கலாம். ஆனால் கட்சியை பற்றின இமேஜை வந்து உடைக்குது இல்லை, அது சிதைக்குது இல்லை, அது அதை புரிஞ்சிக்காமல் ஒரு அனுபவம் பெற்ற ஒரு தலைவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு பாமகவில் வருத்தத்தில் இருக்காங்க. உங்கள் குடும்ப பிரச்சனையாச்சு, அது முகுந்தன் அப்பாயின்மெண்ட்லேயே தானே இந்த விஷயம் வருது. அப்போ நீங்கள் பாமகவுடைய சட்டத்திட்டப்படி அவருக்கு அந்த அதிகாரம் கிடையாது, யாரையும் நீக்கிறதுக்கோ சேர்க்கறதுக்கான உரிமை கிடையாது. அது வந்து பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்புமணிக்கு தான் இருக்குது. தேர்தல் கமிஷனில் பதியப்பட்ட அந்த விதிகள் படி அப்படி தான் சொல்லுது. அதனால் வந்து இவர் வந்து நடுவில் பூந்து நிறுவனருக்குன்னு ஸ்பெஷல் அதிகாரங்கள்லாம் அங்கே எதுவும் கொடுக்கல. இப்போ அதிமுகவில் ஒரு விதி இருக்குது, எஸ்பெஷலி அதிமுகலலாம் அடிப்படை தொண்டர்களால் வந்து பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படணும்னு. இப்போ அதில் தான் வந்து எல்லாம் நிறைய கேசஸ் போயிட்டுருக்கு. ஆனால் இதில் அப்படிப்பட்ட இது இல்லை, பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டது தான். ஒரு சுதந்திரம் கொடுக்காமல் அவர் இருக்குது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் பல முடிவுகளை நீங்கள் அவர் மேலே திணிக்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது பாமகவில். இப்போ பாமகவில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போது டாக்டர் கூப்பிட்டு போகிறதா இல்லை அன்புமணி கூப்பிட்டு போகிறதான்னு பல சீனியர் நிர்வாகிகளுக்கு குழப்பம் இருக்குது. அவர் கூப்பிட்டு போனால் இவர் கொச்சு போகிறா, இவர் கூப்பிட்டு போனால் அவர் கொச்சு போகிறா. உடனே அவர் நடுவில் என்ன பண்ணுறாரு, ராமதாஸ் வந்து இந்த விஷயத்தை இன்னும் பெருசாக்குறாரு. இவர் திலகபாமாவை நீக்கிறாரு, பல மாவட்ட செயலாளரை நீக்கிறாரு. உடனே இவர் என்ன சொல்கிறார், உங்களுக்கு நீக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது, நான் போடுறேன் அப்படின்றார். மொத்தத்தில் கட்சி வந்து 2 பேரோட செயல்பாடுகள்னால போயிட்டுருக்கு. அது வந்து ஒரு பின்னடைவை நோக்கி போயிட்டுருக்கு. இதை உணர்ந்து கொண்டு 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசி முடிவு பண்ண வேண்டிய அவசியம் அவங்களுக்கு தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த கட்சியை வளர்த்த ராமதாஸுக்கு முக்கியமாக இருக்குது, இந்த கட்சியை காட்டி காப்பாற்றக்கூடிய அன்புமணிக்கு இருக்குது. ஸோ 2 பேருக்குமே, வளர்த்தவருக்கும் இருக்குது, வளர்க்க போகிறவருக்கும் இருக்குது. இது 2 பேருமே உணர்ந்து வந்து ஒன்று சேர்ந்து உட்காந்து பேசணும். அதனால் இல்லாட்டி இந்த கட்சியை வந்து தொண்டர்கள் சிதறி போவாங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ அதிமுகலேயே வந்து பல தொண்டர்கள் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. அதிமுகவோட ஓட் பேங்க்கில் கரைஞ்சிறதுக்கு காரணம் வந்து ஓட்டர்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அதிமுகவோட ஊழியர்கள் நிறைய பேர் தொண்டர்களே வந்து பாஜகவுக்குலாம் மாறி போனவங்க இருக்காங்க, திமுகவுக்கு போனவங்களாம் இருக்காங்க. விக்கிரவாண்டி வை எலெக்ஷன்ஸில் அதிமுக ஓட்டெல்லாம் எங்கே போச்சு, பாமகவுக்கு போலையே, அது சீமானுக்கும் திமுகவுக்குன்னு போச்சு. ஸோ அந்த மாதிரி இவங்க கட்சியில் வந்து வெறுப்பு வந்து வச்சுக்கோங்க, இவங்களுடைய ஓட்டர்ஸ் வந்து சிதறி போவாங்கல்ல, அது யாருக்கு நஷ்டம், இவங்களுக்கு தான் நஷ்டம். அதிமுகவோட கூட்டணி போகிறதா, பாஜகவோட கூட்டணி போகிறதா, இல்லை அன்புமணி ஆளுமை மிக்கவரா இல்லையா, இதெல்லாம் வந்து நீங்களே ஆளுமை மிக்கவர் சொல்லியிருக்கீங்க பல தடவை. அதிமுகவோட கூட்டணி போய் தான் 21 நீங்கள் தோற்றிங்க. 21 அதிமுக ஓட்டு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை. உதாரணமாக சொன்னால் 11 மாவட்டம் இருக்குது, வட மாவட்டம் இருக்குது, 77 தொகுதி இருக்குது. 77 தொகுதியில் 14 தொகுதியில் அதிமுக வின் பண்ணிட்டு பாமகவோட ஓட்டெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஆனால் 14 தொகுதியில் போட்டி போட்ட பாமக ஒரு தொகுதியில் தான் வெற்றி பெற்றது, அதிமுக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலை. அப்போ 24 மட்டும் அதிமுக ஓட்டு எப்படி உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும், எப்படி சொல்கிறீங்க? விக்கிரவாண்டிலேயே உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை அதிமுக ஓட்டு, அப்புறம் எப்படி அதிமுக நம்பி நீங்கள் எப்படி போக முடியும்? பாஜகவோட இருந்ததுன்னா சௌமியா வின் பண்ணியிருந்தாங்கன்னா மந்திரி, அது அன்புமணி அந்த குறியில் போனார், அது ஒரு அட்வான்டேஜ் தானே. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து நான் அதிமுகவோட போக பார்த்தேன் அப்படின்றார். முதல் நாள் இந்த தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள் சொல்கிறதுக்கு முதல் நாள் காலையில் சமூக ஊடக பேரோடு பேசும்போது அன்புமணியை முதல்வராக்கணும் தான் பேசியிருக்காரு. ஆமாம் சொல்கிறாங்க, அன்புமணி முதல்வராக்கணும், எது பிரச்சனைகள் தான் என்கிட்ட வந்து பேசுங்கன்னு சொல்லினாரு அப்படின்னு. அப்படியே மறுநாள் காத்தால ஏன் திடீர்னு பல்ட்டி அடிக்கிறீங்க, ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை அன்புமணி சொல்கிறீங்க. ஒரு ராத்திரியில் என்ன நடந்தது, என்ன என்ன அழுத்தம் உங்களுக்கு ஆக்சுவலாக டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு? அப்போ ராமதாஸ் மேலே வேறு ஏதாவது ஒரு புற அழுத்தம் வேறு ஏதாவது ஒன்று இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குங்க. ஏன்னா அவங்க குடும்பமே வந்து அந்த மகனுடைய ஏற்றத்தை வந்து விரும்பினாங்க, அவர் தலைவராக வந்தார். முகுந்தனுக்கும் வந்து அன்புமணி எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கலை, இப்போ வேண்டாம் தான் சொன்னாரே தவிர வேண்டவே வேண்டாம்லாம் அவர் சொல்லவே இல்லை. அதனால் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குது, புற அழுத்தம் ஏதோ இருக்கா, அது என்ன அழுத்தம், அவருடைய தன்னுடைய ஈகோனால் தன்னுடைய மேலாண்மை வந்து கடைசி வரையும் தன்னுடைய மேலாண்மை கட்சியில் இருக்குன்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. அப்படி நினச்சாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி அவர் நினைக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியமும் கிடையாது. ஆனால் அன்புமணிக்கு முழு சுதந்திரம் கொடுக்கணுன்றது நம்ம பாமக தொண்டர்களுடைய கருத்தாக இருக்குது ஆக்சுவலாக. அதனால் இந்த விஷயத்தில் வந்து தந்தையும் மகனும் போட்டி போட்டுன்னு இது மாதிரி செய்தாங்கன்னா அது கட்சிக்கு வந்து பெரிய டேமேஜ் உண்டாக்கும். அது எஸ்பெஷலி நீங்கள் 26 எலெக்ஷனை நோக்கி போகும்போது நீங்கள் கூட்டணி எல்லாம் பேசும்பொழுது உங்களுடைய டிமாண்ட் இருக்குல்ல, அதற்கான வேல்யூ போயிடும் ஆக்சுவலாக. நீங்கள் அழுத்தி எனக்கு இவ்வளோ தொகுதி கொடு, அவ்வளோ தொகுதி கொடு, 20 தொகுதி போனாட்டி போட்டி போட்டால் கொடுங்கன்னா எங்கள் உங்கள் கட்சியே பிளவுபட்டு கிடக்கு எப்படி கொடுக்குறதுன்னு கேட்பாங்க திருப்பி. ஸோ அதனால் வந்து அவங்களுடைய கட்சி பலம் கட்சியும் பின்னடைவை சந்திக்கும். இது அன்புமணி ராமதாஸுக்கும் நல்லா தெரியும். அதனால் இந்த இடத்துல வந்து ஃபைட்டை அவர் விடுறது பெட்டர். அதே மாதிரி அன்புமணியும் வந்து
அவரோட தந்தை தான் அந்த கட்சியை வளர்த்தார் அப்படின்னு அவர் உணரணும். உணர்ந்து அதை அனுசரித்து போக வேண்டிய அவசியம் இருக்குது ஆக்சுவலாக. ஆனா ராமதாஸ் மேல இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் வெளியில பொது வழியில கட்சிக்குள்ள இருந்த பிரச்சனையை பூதாகரமாக்கி வெளியில கொண்டு வந்தது அன்புமணி தானே. புதுச்சேரியில பொதுக்குழுல ஏன் உடனடியா அந்த அதிருப்தியை முகுந்த நியமனத்துக்கு தெரிவிக்கணும்? மைக் எதுக்காக அந்த மாதிரி பயன்படுத்தணும்? அவருடைய பேச்சா இருக்கட்டும், அவரு அந்த மேடையில என்னெல்லாம் நடந்தது எல்லாம் சரியான ராமதாஸ் அவர்கள் கேள்வி கேட்டார். அதெல்லாம் உண்மைதானே? ராமதாஸ் பக்கத்துல நியாயம் இருக்கதானே செய்து ஏன் அன்புமணி தானே இந்த ஃபர்ஸ்ட்ல வெளியில கொண்டு வந்தாருங்கிற ஒரு கேள்வியும் வைக்க தானே படுது. பாமகவுக்கு தலைவர் அன்புமணின்னு இருக்கிற போது அவர்கிட்ட பேசி குடும்பத்துக்குள்ளே ஒரு டிசிஷன் எடுக்காமல் சர்ச்சைக்குரிய ஒரு முடிவெடுக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் பொதுவெளியில் அனௌன்ஸ் பண்ணுறீங்க. நீங்கள் அனௌன்ஸ் பண்ணீங்க, உங்கள் குடும்பத்துக்குள்ளே பேசி ஒரு சிங்கிளான ஒரு முடிவை நீங்கள் வெளில கொண்டுறணும்ல. அப்போ அவர் ஏற்கனவே இங்கே வெளியில் வந்து ஒத்துக்காதவர், உள்ளேயும் ஒத்துக்காதான் இருந்திருப்பார். அப்போ அவர் முடிவே வராத போது எதுக்கு அனௌன்ஸ் பண்ணுறீங்க? அப்போ உங்களுடைய மேலாண்மை அங்கே நிறுவ பார்த்தீங்கல்ல, அதை உடனே நான் தலைவராக இருக்கேன், நான் இது ஒத்துக்கலை, அதனால் வெளிப்படையாக பொதுக்குழுவில் சொல்கிறார் அவர். ஏன்னா பொதுக்குழு தான் தீர்மானிக்கிற பாடியாக இருக்குது, அதனால் பொதுக்குழுவில் சொல்கிறார் அவர். அப்போ நீங்கள் குடும்பத்துக்குள்ளேயே பேசி ஒரு வேணுமா வேண்டாமா, இல்லை இப்போ வேணுமா அப்போ வேணுமா, இல்லை எப்படி முடிவு பண்ணலாம், இப்போ சொல்லாமா வேண்டாமா, இதை நீங்கள் 2 பேரும் கலந்து பேசி நீங்கள் முடிவு எடுத்து வெளில வந்திருக்கணும். அதில் ஒரு முடிவு எட்டாத ஒரு விஷயத்தில் நீங்கள் பொது வெளியில் வந்து நீங்கள் முடிவு சொன்னீங்க. நீங்கள் அந்த முடிவு சொல்கிறதுக்கு நீங்கள் தலைவரோட ஒப்புதல் இல்லை போது, ஒப்புதல் இல்லாத போது ஏன் சொன்னீங்க? அப்போ இதை கொண்டது யார்? ராமதாஸ் தான் கொண்டாந்தார். ஏன் கொண்டாந்தார்? முடிவெடுக்காத ஒரு விஷயத்தையே நீங்கள் அனௌன்ஸ் பண்ணீங்க பொது வெளியில். அது உங்கள் தப்பு தான். அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணுறாரு. அன்புமணி ஆற்றியது எதிர்வினை தான். நீங்கள் அது காரணம் அவர் தான், ராமதாஸ் தான். அவர் சொல்லியிருக்கூடாது. இப்போ அன்புமணி பக்கம் என்னதான் கட்சியோட 90% கூட்டம் இங்கதான் இருக்கு, நிர்வாகிகள் இங்கதான் இருக்காங்கன்னு சொன்னாலும் ஓட்டு போடக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் எல்லாருமே வந்து ராமதாஸ் பக்கம் தான் இருக்காங்க. ஏன்னா வன்னியர் சங்கத்தை சார்ந்த பெரும்பான்மையானவர்கள் வந்து ராமதாஸ் கிட்ட இருக்காங்க. ஸோ என்னதான் கட்சியை தனக்குள்ள இருக்கு, தான் தான் எல்லாம் அப்படின்னு அன்புமணி காட்டிக்கிட்டாலும் அவருக்கு தேர்தல் அது எதிரொலிக்க போறது கிடையாது. ராமதாஸ் இருந்தாதான் ஓட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் அன்புமணிக்குன்னு சொல்லுது. அப்போ என்னதான் இது இருந்தாலும் பலன் இல்லையே அன்புமணிக்கு. கண்டிப்பாங்க ராமதாஸுடைய செல்வாக்கை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. ஏன்னா அவர் இந்த கட்சியை வளர்த்திருக்கார். காடு மேடு கழனியெல்லாம் சுற்றி 1 லட்சம் கிராமத்துக்கு போய் அந்த கட்சியை வளர்த்துருக்காரு அவர் சொல்கிறார். அது உண்மையும் கூட. ஒரு பத்திரிகையாளனா நான் அது அந்த காலகட்டத்தில் அவர் கூட நானும் போயிருக்கேன், பார்த்துருக்கேன், அவருடைய கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துருக்கேன். நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் இவர் வளர்த்த கட்சியே இப்போ வளர்த்த கடா மார்பில் பாய்ந்துன்னு அன்புமணியை சொல்கிறாருல்ல, இவர் வளர்த்த கட்சியை இவரே அழிக்கிற ஒரு லெவலுக்கு போகக்கூடாது இல்லை, அதுக்கான நடவடிக்கைகள் இவர் எடுக்கக்கூடாது இல்லை. இவர் வந்து இவருடைய அரசியல் அனுபவத்துக்கு அவர் கலந்து பேசி முடிவெடுத்து தான் முடிவு பண்ணோம். அதாவது தான் நினச்சதை நான் பண்ணுவேன் அப்படின்ற விஷயம் வரும்போது நீங்கள் ஒரு தலைமையை வந்து ஒருத்தர் கொடுத்துட்ட பிறகு இல்லைங்க நான் சொல்கிறது இதுதான், இது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் உங்கள் மேலாண்மை விஷயத்தை நீங்கள் நிர்ணயிக்க முயலும்போது அல்லது அதை வந்து அழுத்தம் கொடுத்து செயல்படுத்த முனையும் போது அப்போ பிரச்சனை வரதான் செய்யும். அதனால் வந்து கட்சியோட ஃபேஸ் வந்து ராமதாஸாக இருக்கார். ஆனால் கட்சியோட ஃபேஸ் ராமதாஸாக இருந்தாலுமே ராமதாஸ் நடந்துக்கிற முறை சரிதானா அப்படின்றதுக்குள்ள அந்த தொண்டர்கள் யார்? அந்த நிர்வாகிகள் அன்புமணி பக்கம் இருக்காங்க. அவங்க தானே மக்களை ஓட்டாக மாற்றுறாங்க. அவங்க எப்படி வந்து ராமதாஸுக்கு ஆதரவாக இருப்பாங்க? ஒரு பிளவுன்னு நாளைக்கு வந்தால் வச்சுக்கோங்களேன், பிளவுன்னே வருது வச்சுக்கோங்க, அன்புமணி பக்கம் தான் எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அன்புமணி பக்கம் தான் நிர்வாகிகள் இருக்காங்க. எப்படி இப்போ எடப்பாடி பக்கம் இருக்காங்களோ அந்த மாதிரி இருக்காங்க வச்சுக்கோங்க. எல்லாமே சின்ன முதற்கொண்டு எல்லாமே அன்புமணியோட குரூப்புக்கு தானே கிடைக்கும். அப்புறம் ராமதாஸுக்கு என்ன கிடைக்கும்? அவர் இன்னும் வந்து மோசமான சூழலை சந்திப்பார் அவர் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த கட்சி என்ன நினைக்குதுன்னா எதிர்காலத்தை பற்றி தான் நினைக்குது. கடந்த காலம் முடிஞ்சு போச்சு. கடந்த காலத்தில் ராமதாஸ் செஞ்ச செயல்கள் வந்து பாராட்டுக்குரியவே. அவர் வந்து அவருடைய உழைப்பு வந்து போற்றுவதற்குரியது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவரால் தான் இந்த கட்சி இப்படி வந்திருக்கு. ஆனால் கட்சியோட எதிர்காலம் என்ன? கடந்த காலம் போன காலம், எதிர்காலம் என்ன? அதை எதை நம்பி அந்த கட்சியில் அவன் இருக்கான்? ஆக்சுவலாக எதிர்காலத்தை நம்பி தானே இருக்கான். அப்போது ராமதாஸ் எதிர்காலம் இல்லை, அன்புமணி தான் எதிர்காலன்ற போது நிர்வாகிகளுக்கும் அது கட்சிக்கு மட்டும் எதிர்காலம் இல்லை, நிர்வாகிகளுக்கும் அதான் எதிர்காலம். ஸோ அப்படி இருக்கும்போது ராமதாஸ் தலைமையில் தான் அந்த கட்சி, அன்புமணி தலைமையில் தான் அந்த கட்சி இருக்குன்ற போது அந்த நிர்வாகிகள் அன்புமணி தரப்புக்கு தானே வேலை செய்வாங்க. அப்போ மக்களும் வந்து உணர்வாங்கல்ல, சரி இவருக்கு வயசாகி போச்சு, இவர் வந்து கட்சியை வளர்த்தாரு, ஆரம்பித்தார், எல்லாம் பண்ணார். பட் ஆனால் அடிப்படையில் வந்து எதிர்காலத்தில் கட்சி இவர் தானேன்னு மக்களும் யோசிப்பாங்கல்ல. இவர் கையில் தான் கட்சி இருக்குது, நம்ம இனிமேல் இவர் பக்கம் போய் என்ன பிரயோஜனம்? ஒரு ஏஜ் ஆகிடுத்து, அவரால் இனிமேல் சுற்றி அலைஞ்சு வேலை செய்ய முடியாது, அவரோட காலகட்டம் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ எப்படி நம்ம வைகோக்கு சொல்கிறோமோ கிட்டத்தட்ட அதே தான் அப்ளை பண்ணுறோம் அவருக்கும். வைகோ எப்படி துறை வைகோக்கு பொறுப்பை கொடுத்துட்டாரோ, அப்புறம் அவர் எப்படி தலையிடாத இருக்க வேண்டிய நிலைமை இருக்கோ, அதே மாதிரி தான் ராமதாஸுக்கும் அதே நிலை தான். கருணாநிதி தான் கடைசி வரையும் ஓரளவுக்கு அதை மேனேஜ் பண்ணியிருந்தார். உடம்பு சரியில்லாத போது தான் ஸ்டாலின் உள்ளே வர முடிஞ்சது. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான். வைகோக்கு என்ன சொல்கிறோமோ நம்ம அதே தான் ராமதாஸுக்கும் சொல்கிறோம். நம்ம அதே தான் இன்னும் சில வருடங்கள் கழிச்சு அதே தான் ஸ்டாலினுக்கும் சொல்ல வேண்டி வரும். அதுதான் நிலைமை. நீங்கள் பொறுப்பை கொடுக்குறீங்க அப்படின்னா சுதந்திரத்தை கொடுக்கணும். கொடுக்காத நீங்கள் தலையிட்டீங்கன்னா அது வந்து சரியாக வழிகாட்டலாம். வழிகாட்டுறது வேறு,
வழிகாட்டுதல் அதிமுகவோட உடன்பாடு வச்சா சரியில்லைங்க, நமக்கு சரியாக வராது, நம்ம தோற்று தான் போவோம், அவங்க ஓட்டு நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதுன்னு அன்புமணி சொல்கிறாரு. நீங்கள் அதை கேட்க மாட்டேங்க. சிவி சண்முகத்தை ராத்திரி பார்க்குறீங்க 1 மணிக்கு, பார்த்துட்டு அவர் அனுப்புகிறீங்க. அவர் அன்புமணியோட பார்வை வேறையாக இருக்குது. நம்ம தருமபுரியில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது, சௌமியா மந்திரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. அவங்க மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க, நம்ம அவங்க கூட அனுசரிச்சுன்னு போகலான்னு சொல்கிறாரு. அதுக்கு கேஸ் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் வச்சுக்கோங்க. அன்புமணி மேலே இருக்கிற ஒரு கேஸ் கூட ஒரு காரணமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு வகையில் இப்போது ஒரு எடப்பாடி சொந்தக்காரங்க கேஸ்லாம் இருக்குது அவர் மேலே. அது எப்படி அவர் ஏடிஎம்கே போய் கூட்டணியே கிடையாதுன்னு சொன்னார், எப்படி போய் சேர்ந்தார் அவர்? ஸோ ஏதோ ஒரு கம்பல்ஷன்ஸ் இருக்குல்ல அவங்களுக்குலாம். அந்த கம்பல்ஷனில் அவங்க வேலை செய்கிறாங்க. அதில் நல்ல விஷயமும் ஒன்று இருக்குது. சௌமியா வின் பண்ணியிருந்தாங்கன்னா 20,000 ஓட்டில் தோத்தாங்க. வின் பண்ணியிருந்தாங்கன்னா மந்திரி தான், டெஃபினட்டாக ஒரு மந்திரி கொடுத்துருப்பாங்க. அதனால் அந்த இடத்துல ராமதாஸ் அவர்கள் சொல்லுவது சரியில்லை. அவர் திணிக்கவும் கூடாது. ஏன்னா இவர் தலைமை பொறுப்பில் இவர் இருக்கார். இவர் ஒரு முடிவு எடுக்கிறார். அது நல்ல முடிவாக கூட அது எனக்கு தெரியுது. ஆக்சுவலாக நீங்கள் எதுக்கு அதிமுக ஓட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரே ஆகாத போது எதுக்கு நீங்கள் அவங்களோட சேரணும்? ஆக்சுவலாக இல்லை, இந்த பிரச்சனை பெரும்பாலும் எல்லாரும் சொல்கிறாங்க பொதுக்குழுவில் தான் வெடிச்சது, புதுச்சேரியில் தானே. ஆனால் இது ஆரம்ப புள்ளிங்கிறது உள்ளுக்குள்ளேயே பல நாட்களாக இருந்தாலுமே இது கொஞ்சம் லைட்டாக வெளில தெரிய ஆரம்பிச்சது தருமபுரியிலேயே நம்ம சொல்லலாம் மக்களவையில். ஏன்னா அப்போ அரசாங்கத்தை வேட்பாளர்னு நியமிச்சுட்டு சொல்லிட்டு அறிவிச்சிட்டு அதுக்கு பிறகு ஒரே நாளில் திரும்ப அன்புமணியோட மனைவி சௌமியா அன்புமணின்னு சொல்றாங்க. அப்பனா அங்கேயே ஒரு சின்ன ஒரு கிளாஷ் இருந்திருக்கு. ராமதாஸுக்கு ஒத்துக்காம இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப அங்க பேசி சௌமியா தான் கிளம்புறாங்கன்னு சொல்லியிருக்கலாம். அப்பயே அந்த குடும்ப பிரச்சனைங்கிறது மக்களவை தேர்தலுக்கே வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஆமாங்க, கண்டிப்பா இருக்குங்க. அதாவது அன்புமணி அவர்கள் தன்னுடைய மனைவியை ப்ரொஜெக்ட் பண்றாரு அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, அது அவங்க குடும்பத்தில் ஒரு சர்ச்சையை தோற்றுவிச்சிருக்கும். அவருடைய மகளுடைய மகன் முகுந்தன் அவங்களுக்கான ஏற்றத்தை அவங்க எதிர்பார்க்குறாங்கல்ல, அதுக்கான முயற்சி அவர் எடுத்துருப்பார். நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன பிறகு தான் முகுந்தன் விஷயம் வருது. ஆக்சுவலாக அப்படி வரும்பொழுது அந்த விஷயத்தில் ஒரு கருத்தொற்றுமை இல்லாமல் எதுக்கு வெளியில் அனௌன்ஸ் பண்ணார் அவர்? ஆக்சுவலாக இப்போ முகுந்தனே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். அப்போ இப்போது ராமதாஸ் அவர்கள் சரி முகுந்தனே வேண்டாம் சொல்லிட்டாருங்க. அன்புமணி பக்கம் இருக்க மாதிரி தான் தெரியுது. அப்போ முகுந்தனே இந்த விஷயத்தில் நம்மளால் இந்த கட்சிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு முகுந்தனே ஒரு முடிவு எடுக்கும்போது, வேண்டாங்க பதவின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கும்போது ராமதாஸ் ஏன் இன்னும் பிடிவாதமாக இருக்காரு? அதெல்லாம் இன்னும் புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக அன்புமணி என்னதான் அப்பாவுடைய பேச்சுக்கு இப்போ வரைக்கும் அவர் பதில் அப்படிங்கிறது சொல்லலை ஒவ்வொரு விஷயத்துக்கும், குற்றச்சாட்டுகளுக்கு. ஆனால் அந்த அம்மா விஷயத்தில் மட்டும் இல்லை அப்படிங்கிறத மறுப்பு தெரிவிச்சிருக்கிறார். இந்த உலகத்திலே எனக்கு பிடித்தது. அப்போ இவர் சொல்றதா எது உண்மைன்னு எடுத்துக்கிறதுங்கிற ஒரு முரண் அந்த ஒரு பதிலேயே நமக்கு இருக்கு. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் பதில் சொல்ல ஆரம்பிச்சாருன்னா இது எதை நோக்குனதா போகும் அப்படிங்கிற ஒரு பெரிய பிளவை நோக்கி தான் போகும். இது இன்னும் ஒவ்வொன்றுத்துக்கும் பதில் சொல்ல ஆரம்பிச்சா பிளவை நோக்கி தான் போகும். அதனால அன்புமணி இதை கடந்து போவது நல்லது அவருக்கு. ஆக்சுவலா ஆனா அன்புமணி ஒரு இடத்துல ஐயா வழியில் தான் அப்படிங்கறத எடுத்துக்கொண்டுட்டே போறா. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏக்நாத் ஷிண்டே அங்க ஃபாலோ பண்ணப்படுதான், பால் தாக்கரே கட்சியை உருவாக்குனதுனால அவரை சொல்லி அப்படியே கொண்டு போனார். அது மாதிரி இவர் பேர் வச்சாதான் நமக்கு வாக்கு வருங்கிறத ஒரு காரணத்தினால கூட அன்புமணி மற்றதுக்கெல்லாம் பதில் சொல்லாம அவர் வழியில போலாங்கிறத ஒரு சொல்றாங்க. அம்மாக்காவுடைய ஃபேஸ்ன்றது டாக்டர் ராமதாஸ் தானே. இவர் செயல் தலைவர், எதிர்காலத்தில் ஒரு அந்த கட்சியை கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு அளவுக்கு இருக்கார். அந்த அடிப்படையில் தான் கட்சிக்காரங்க இவரை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குன்னு ராமதாஸ் மேலே கட்சிக்காரங்களுக்கு மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை, பாசம் இல்லைன்னு கிடையாது. அதனால் அதை புரிஞ்சுன்னு தான் அவர் சொல்கிறார். ஆக்சுவலாக ஆனால் ராமதாஸ் செய்கிற செயல்பாடுகள் கட்சியை ஒரு பிளவுக்கு வழிவகுத்துருமோன்னு பயம் இருக்குது. ஆக்சுவலாக அதனால தான் ராமதாஸை அவருடைய விருப்பப்படி தான், அவர் வழிகாட்டியபடி அல்லது அவர் விருப்பப்படி இந்த கட்சியை நம்ம அதிகாரத்தில் கொண்டு வருவோம், 26 அதிகாரத்தில் பங்கு பெறுவோம் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. அப்போ ராமதாஸ் பேரை சொல்லி தான் போகிறார். அவர் ரெண்டாவது ஒரு ஃபாதர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது மகனுக்கு ஒன்றும் ஒரு பெரிய தோல்வி கிடையாது. ஆக்சுவலாக அது ஒன்றும் ஒரு பெரிய தோல்வியாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க அப்பா மட்டும் இல்லை, அந்த கட்சியை ஆரம்பித்து வளர்த்தவர். அதனால் என்ன நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா, கட்சிக்காரங்க எதிர்பார்க்குறது என்னென்னா, உங்களுக்குள்ள என்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் நீங்க ஃபேமிலிக்குள்ள பேசி தீர்மானிச்சுக்கோங்க. வெளியில அதுதான் ஒரு கேள்வியா இருக்கு. இப்போ இவர் அப்பா கிட்ட இறங்கி போய் நம்ம அப்பா தானே, நம்ம அப்பா என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு இவர் இறங்கி போறதா, இல்லைன்னா நமக்கான வயசு ஆயிடுச்சு, நம்ம கட்சியை வளர்த்து ஓரளவு கொண்டு வந்துட்டோம், நம்ம பையன் கையில ஒப்படைச்சிட்டோம், இனிமே நம்ம ஓய்வு பெறுவோம், இல்லைன்னா நம்ம ஒரு வழிகாட்டுதல் மட்டும் கொடுப்போம், அதிகாரத்தை அவர் கையில கொடுப்போம்னு ராமதாஸ் இறங்கி வரணும்ன்றாங்க. இப்படி இவரு இந்த தரப்புல இறங்கி வரணும், இவர் இந்த நோக்கத்துல இறங்கி வரணும், ரெண்டு பேருமே இறங்கி வராதப்ப என்ன ஆகும்? கட்சி யார் இறங்கி வர போறா, அடுத்து என்ன அப்படிங்கிறதா கேள்வியா இருக்கு. அதாங்க, நீங்கள் ஒரு கை ஓசை எடுபடாது இல்லை, ரெண்டு பேரும் கை நீட்டணும், ரெண்டு பேரும் நீங்கள் இறங்கி வந்தால் தான் உண்டு. அது யதார்த்தமான ஒரு விஷயம். நீங்கள் ரெண்டு பேரும் கை குலுக்கலைன்னா நிச்சயமாக உங்கள் கட்சி பெரிய அளவில் பாதிக்கப்படுங்கிற சந்தேகம் இல்லை. நீங்கள் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த குடும்பம் தான் அதை பார்த்துக்கணும். ஏன்னா இது மொரலஸ் இது ஒரு குடும்ப பிரச்சனையாக தான் போயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ அந்த குடும்பம் தான் இதை ஒற்றுமைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த ஒரு குடும்பத்துக்காக ஒரு கட்சி
அழியக்கூடாது, பிளவுபடக்கூடாது ஆக்சுவலாக வந்து. அப்போது கட்சியை வளர்த்த ராமதாஸுக்கு ரொம்ப பொறுப்பு உண்டு. கட்சியை காப்பாற்றக்கூடிய லெவலில் இருக்கிற அன்புமணிக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. இப்போ 2 பேரும் சேர்ந்து தான் அதை முயற்சி பண்ணணும். அதுதான் வந்து ஜி.கே. மணி போன்றவர்களாலாம் முடியாததுக்கு காரணம் என்னென்னா, அவங்களால வந்து அவர் சொல்லி, இவங்க தலைவராக இருந்தால் கூட அவர் சொல்லி கேட்டு வளர்ந்தவங்க தான் இவங்க ஆக்சுவலாக. அதனால் இவங்க தலைவர்னு ஒரு அதிகாரத்தோடு இருந்தவங்க கிடையாது. அப்பவும் ராமதாஸ் தான் எல்லா விதமான அதிகாரத்தையும் வச்சுருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களால வந்து ஒரு சமாதானப்படுத்த முடியல. அந்த கட்சியோட சீனியர் மெம்பர்கள் இருக்காங்கல்ல, அவங்களால வந்து ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை ஏற்படுத்த முடியல. வன்னியர் சங்கத்துலேயும் சீனியர்கள்லாம் இருக்காங்க, பூதா, இளங்கோவன், அருள்மொழி போன்றவங்களாம் இருக்காங்க. அவங்களாலாம் கூட ஒரு சமாதானத்தை ஏற்படுத்த முடியல. இப்போ ராமதாஸுக்கு வந்து சமாதானத்தை, இப்போ அன்புமணி வந்து அவங்க அப்பாவோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கார். அவர் வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்ல ரெடியாக இல்லை. அம்மாவை பற்றின ஒரு குற்றச்சாட்டுக்கு மட்டும்தான் பதில் சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் என்னால் சொல்ல முடியும், பட் அதை பற்றி எதுவும் சொல்ல விரும்பலைன்னு அவர் சொல்கிறார். ஆனால் இப்படி அவர் சொல்ல ஆரம்பித்தார்னா அது தினசரி பேப்பரில் வேணால் ஒரு 8 காலம் செய்தியாக போகுமே தவிர, அந்த கட்சி என்ன மாதிரியான ஒரு நிலையை அடையுன்றது அவங்க 2 பேருக்குமே தெரியும். அதனால் 2 பேருக்குமே அந்த குடும்பம் தான் இதில் ஒன்றுபடுத்தணும் ஆக்சுவலாக. அப்பாவுக்கும் தந்தைக்கும் உள்ள விஷயத்தை அவங்க குடும்பம் ஒன்றுபடுத்தணும். அந்த குடும்பம் ஒன்றுபடுத்தாட்டி கட்சி வந்து பின்னடைவை சந்திக்கும். அந்த குடும்பம் 2 பேருமே ரியலைஸ் பண்ணணும். இது கட்சியை வந்து இந்த விஷயம் எங்கே கொண்டு போகிறது அப்படின்றது அவங்க தான் ரியலைஸ் பண்ணணும். இருக்கிற 6% ஓட்டை நீங்கள் இழந்துடுவீங்க, அவ்வளோதான். இழந்துட்டிங்கன்னா வந்து அந்த கட்சி தொண்டர்கள்லாம் பாஜக பக்கமோ இல்லை திமுக பக்கமோ அதிமுக பக்கமோ சிதறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பாயிண்டில் வந்து அவங்க 2 பேருமே யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவர் எஸ்பெஷலி ராமதாஸ் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பொறுப்பு இருக்குது. ஏன்னா அவர் உருவாக்கிய அந்த இயக்கம் அவர் கண்ணுக்கு முன்னாடி 2ஆக போகிறதுன்றது அவருக்கு ஒரு பெரிய வேதனையான ஒரு விஷயமா இருக்கக்கூடும் ஆக்சுவலாக. அதனால் அவருடைய செயல்பாடுகள் பிளவுக்கு அழியக்கூடாது. அவர் எதுக்கு ஆட்களை மாறி மாறி நீக்கிறாரு, அதெல்லாம் அவர் கொஞ்சம் நிறுத்திக்கலாம். இந்த அவரோட ஆக்டிவிட்டி அன்புமணி இப்போ செய்கிறதுலாம் எதிர்வினை தான். ராமதாஸ் செய்கிறதுக்கு எதிர்வினை தான் அன்புமணி செய்கிறார். ராமதாஸ் சைலண்ட்டாக இருந்தார்னா அன்புமணி அவர் பாட்டுக்கு ஐயா வழியில் நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு கட்சியை வளர்க்குறதுக்கான முயற்சிகளில் இறங்கி அந்த ஆக்டிவிட்டியில் இறங்கிடுவார். ஆனால் அவர் வந்து சும்மா இருக்க மாட்டேன்றார். ஏன்னா தலைவர் இல்லைன்னு சொன்னப்போ அன்புமணி ரியாக்ட் பண்ணல. அவர் எந்த அறிக்கை கொடுக்கல, நான் ஐயா வழியில்னு சொல்லிட்டு மாநாட்டு வேலைகளை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஸோ இப்பயே சின்னம் போயிருக்கு. இதுக்கு வேலையாவது இருவரும் வந்து பேசினாதான் பாமக மீண்டும் பழைய நிலைக்கு வரும். இல்லாட்டி ராமதாஸ் பாட்டுக்கு டெய்லி ஒருத்தரை நீக்கிட்டு இருந்தாருன்னா இவர் எதிர்வினை ஆற்றிகிட்டே தான் இருப்பார் அவர் ஆக்சுவலாக. அதனால் வந்து பொறுப்பு வந்து பெரும் பொறுப்பு. உருவாக்கிய கட்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குது. இந்த கட்சியை எதிர்காலத்தில் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அன்புமணிகிட்ட இருக்குது. 2 பேரும் சேர்ந்தா மாதிரி செயல்பட்டால் தான் வந்து கட்சி பின்னடைவை சந்திக்காது. வரப்போகிற எலெக்ஷன்ஸில் ஒரு கணிசமான கூட்டணியில் கணிசமான இடங்களை வாங்க முடியும். அந்த குடும்பம் தான் இதை வந்து இவங்க 2 பேரையும் ஒன்றுபடுத்தணும். அது அவங்க உணரணும், யதார்த்த நிலைமை உணரணும். இவ்வளோ நேரம் கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில்.